ஜாவா ஸ்கிரிப்டில் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எந்த பேராமீட்டரும் இல்லாமல் டிஃபைன் பண்ணுறேன். கால் பண்ணுறப்ப ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன். மற்ற லாங்குவேஜஸில் பேராமீட்டர் டிஃபைன் பண்ணாமல் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சா எரர் த்ரோ பண்ணும். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணும். அது என்னன்னு பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸாக தான் இருக்கும். கேபிட்டல் எஃப் அதில் தொடங்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோடைப். அந்த ப்ரோட்டோடைப்பில் ஆர்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப அதுக்கு பாஸ் பண்ணுற எல்லா ஆர்குமெண்ட்டும் இந்த ஆர்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியில தான் ஒரு அரேவா அசைன் பண்ணுவாங்க. நான் சொன்ன பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸை கன்சோலில் லாக் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட்டை ஆர்குமெண்ட்டோட கால் பண்ணுறேன். கன்சோலில் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல 0 இண்டெக்ஸில் முதல் பேராமீட்டரும் 1ல் ரெண்டாவதுல மூணாவது அனுப்பிச்ச ஆர்குமெண்ட்டும் நமக்கு அசைன் ஆயிருக்கு. இந்த ஆர்குமெண்ட்ஸ் நார்மல் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறப்ப தான் யூஸ் பண்ண முடியும். ஆரோ ஃபங்க்ஷனில் இந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது நமக்கு ரெஃபரன்ஸ் எரரை கொடுக்கும்.